வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். விடுதலை நாளை முன்னிட்டு கவர்னர் மாளிகையில் நடந்த தேநீர் விருந்து நிகழ்ச்சியை திமுக, காங்கிரஸ் கட்சிகள் புறக்கணித்தன. புதுச்சேரி விடுதலை நாள் விழா நேற்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மாலையில் கவர்னர் மாளிகையில் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, பஞ்சாப், ஹரியானா, மத்திய பிரதேசம், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவு, சண்டிகர், ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் உதயநாள் விழா மற்றும் விடுதலை நாள் தேநீர் விருந்து நடந்தது. இதில் வரவேற்பு நடனம், குச்சிப்புடி நடனம், கேரள நாட்டியம், பறையாட்டம், மலர் கம்பம், கர்நாடக மாநிலத்தின் நாட்டுப்புற நடனம், பஞ்சாபில் நிகழ்த்தப்படும் பங்காரா நடனம், அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நடனம், தேசிய ஒற்றுமை நடனம் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடந்தன. விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டனர். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஆறுமுகம், தலைமை செயலர் சரத் சவுகான் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சமீப தினங்களாக நடந்த ஒரு சில அரசு விழாக்களில் கவர்னர் பங்கேற்ற நிலையில் முதல்வர் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தார். இதனால் அவர்களுக்குள் மோதல் போக்கு இருப்பதாக பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில் நேற்று நடந்த விழாவில் இருவரும் அருகருகே அமர்ந்து சிரித்து பேசியது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே கவர்னர் மாளிகையில் நடந்த விடுதலை நாள் தேநீர் விருந்து நிகழ்ச்சியில் பிரதான கட்சியான காங்கிரஸ், திமுக எம்எல்ஏக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். புதுச்சேரியில் கல்லறை திருநாளை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் தங்கள் முன்னோர்களின் கல்லறையில் மலர் தூவி வணங்கினர். கிறிஸ்தவர்கள் தங்களின் முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்யும் கல்லறை திருவிழா இன்று அனுசரிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் கல்லறை திருநாளையொட்டி முன்னோர்களின் கல்லறையை அவரது குடும்பத்தார் பூக்களில் அலங்கரித்தும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி மற்றும் பிரார்த்தனை நடைபெற்றது. புதுச்சேரியில் உப்பளம், நெல்லித்தோப்பு, ரெட்டியார்பாளையம், அரியாங்குப்பம், முதலியார்பேட்டை, விளியனூர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள கல்லறைகளில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கூடி முன்னோர்களின் கல்லறைகளை மலர்களால் அலங்கரித்து மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். பிரான்ஸ் நாட்டில் இருந்து சொந்த ஊரை காண உயரக இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரிக்கு வந்த இளம் ஜோடிகளை உறவினர்கள் பட்டாசு வெடித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்றனர். பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரை சேர்ந்தவர் கெவின். இவரது தாய், தந்தையர் புதுச்சேரி வெங்கட்டா நகரை சேர்ந்தவர்கள். இவர்களும் பாரிஸில் வசித்து வருகின்றனர். தனது மனைவியான ஈமாவிற்கு தனது சொந்த ஊரான புதுச்சேரியை காண்பிக்க கெவின் விரும்பினார். இருவரும் உயரக இருசக்கர வாகனத்தில் 5 மாதங்களுக்கு முன் பிரான்ஸ் நாட்டில் இருந்து புறப்பட்டனர். பிரான்சில் இருந்து இத்தாலி, ஸ்லோவேனியா, குரோசியா, கிரீஸ், துருக்கி என 23,000 கிலோமீட்டரை கடந்து சக்கர வாகனத்திலே புதுச்சேரி வந்துள்ளனர். 1 மாத காலம் புதுச்சேரியில் இருக்கும் இவர்கள் டிசம்பர் மாதம் பாரிஸ் நகருக்கு விமானம் மூலம் திரும்புகின்றனர். புதுச்சேரி வந்த இளம் ஜோடிகளை உறவினர்கள் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாகத்துடன் வரவேற்றனர். ஆன்லைன் செயலியில் கார் விற்பதாக கூறி ரூபாய் 11.85 லட்சம் மோசடி செய்த மர்ம நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் பிரசன்னா பியூட்டோரியா. மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் கம்பெனியின் நிர்வாக இயக்குநரான இவர் கடந்த ஆண்டு இறுதியில் பழைய கார் வாங்க OLX செயலியை பார்த்தார். அதில் TLCCC 0704 பதிவெண் கொண்ட போர்ஷே காரை தேர்வு செய்த பின்னர் பிரசன்னா பியூட்டோரியா கார் உரிமையாளரான பெங்களூருவை சேர்ந்த சைதுவிற்கு 3 தவணைகளாக ரூபாய் 11.85 லட்சத்தை ஆன்லைனில் செலுத்தினார். அப்பொழுது காரை புதுச்சேரிக்கு கொண்டு வந்து டெலிவரி செய்வதாக சையது கூறினார். ஆனால் டெலிவரி செய்யவில்லை. பின் அவரை போன் மற்றும் ஆன்லைனிலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த பிரசன்னா பியூட்டோரியா இது குறித்து நேற்று முன்தினம் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டுமென இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுவை மாநில குழு கூட்டம் மூலக்குளத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்துக்கு அன்பழகன் தலைமை வகித்தார். புதுவை விடுதலை நாளையொட்டி தேசிய கொடியினை கட்சியின் கட்டுப்பாட்டு குழு தலைவர் ஜீவானந்தம் ஏற்றினார். கட்சி கொடியை முன்னாள் MLA நாரா கலைநாதன் ஏற்றினார்.
கட்சியின் மாநில செயலர் சலீம் வேலை அறிக்கை தாக்கல் செய்து எதிர்கால அரசியல் நிலை குறித்து பேசினார். கூட்டத்தில் தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, பொருளாளர் சுப்பையா, நிர்வாக குழு உறுப்பினர்கள் சேது செல்வம், அந்தோணி, எழிலன், மாநில குழு உறுப்பினர்கள் கோவிந்தசாமி, முருகன், ஹேமலதா, சரளா, மோதிலால், ஆறுமுகம், கண்ணன், தேவசகாயம், பாலகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கோயில் நிலம் அபகரிப்பு, இணையவழி குற்ற வழக்கில் சிக்கிய ஆய்வாளர், பத்திரப்பதிவு மோசடி உள்ளிட்ட பல வழக்குகளில் சிபிசிஐடி காவல்துறை அதிகாரிகளால் வழக்கு பதிவு செய்யப்பட்ட அரசு துறை உயர் அதிகாரிகளின் மீதான விசாரணை துரிதப்படுத்த வேண்டும், மின் கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும், ப்ரீபெய்டு மின் மீட்டர் திட்டத்தை கைவிட வேண்டும், புதுவையில் ஜவுளி பூங்கா அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவனம் நடத்தி ரூபாய் 60 கோடி மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட பெண்ணிடம் இருந்து கார் மற்றும் நகை உள்ளிட்ட ரூபாய் 35 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை சிபிசிஐடி போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி சாரம் காமராஜர் சாலையில் கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவனம் சுற்றுலா சைக்கிள் திட்டத்தில் முதலீடு பெற்று மோசடி செய்து வருவதாக வந்த புகாரை தொடர்ந்து கடந்த ஏப்ரல் 3ஆம் தேதி சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கோ ஃப்ரீ சைக்கிள் நிறுவனத்தில் சோதனை நடத்தி கணக்கில் வராத ரூபாய் 2.45 கோடி மற்றும் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக நிறுவனத்தின் உரிமையாளரான கேரளாவை சேர்ந்த நிஷாந்த் அகமதுவை கடந்த செப்டம்பர் 8ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் இவ்வழக்கை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்றம் செய்து டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவிட்டார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் சிறையில் அடைக்கப்பட்ட நிஷாந்த் அகமதுவை கோர்ட் அனுமதி பெற்று காவலில் எடுத்து விசாரித்தனர். அதில் கோஃப்ரீ நிறுவனத்திற்கு நிர்வாக இயக்குநர்களாக அஜய், முருகன், கிருஷ்ணகுமார், இக்பால் பாஷா மற்றும் அம்பிகா ஆகியோர் இருப்பதும், அவர்களில் புதுச்சேரி நெல்லித்தோப்பை சேர்ந்த அம்பிகா புதுச்சேரி தலைமையகமாக கொண்ட தென்மண்டல நிர்வாகியாக செயல்பட்டு புதுச்சேரியில் பலரிடம் ரூபாய் 5 கோடி வசூலித்து அதில் 1 கோடி ரூபாய் அவர் பெற்றது தெரிய வந்தது. அதன் பேரில் சென்னையில் இருந்த அம்பிகாவை சிபிசிஐடி போலீசார் கடந்த 11ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின் அவரை கோர்ட் அனுமதி பெற்று கடந்த 24ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை தங்கள் காவலில் வைத்து விசாரித்தனர். அதில் இந்த மோசடியில் மேலும் பலர் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அம்பிகா மோசடி பணத்தில் வாங்கிய கார் மற்றும் நகைகள் உள்ளிட்ட ரூபாய் 35 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை பறிமுதல் செய்தனர். அவரை கடந்த 28ஆம் தேதி மீண்டும் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இங்கிலாந்தில் வேலை உள்ளதாக கூறி புதுச்சேரி நபரிடம் ரூபாய் 3 லட்சத்தை மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. ரெட்டியார் பாளையத்தை சேர்ந்தவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு தொடர்பான விளம்பரத்தை ஆன்லைனில் பார்த்துள்ளார். இதையடுத்து அதிலிருந்த மொபைல் எண்ணை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு பேசிய போது எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் இங்கிலாந்தில் வேலைவாய்ப்பு இருப்பதாகவும் அந்த வேலைக்கு விசா மற்றும் விமான டிக்கெட் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு ரூபாய் 3,06,417 ரூபாய் அனுப்பியுள்ளார். ஆனால் அதன் பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் லாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் ஆன்லைனில் அழகு சாதன பொருட்கள் ஆர்டர் செய்து 1,07,000, ஏம்பலத்தை சேர்ந்தவர் 53,733, கருவடிக்குப்பத்தை சேர்ந்தவர் 22,000, வெங்கட்டா நகரை சேர்ந்தவர் போலி கேரளா லாட்டரி சீட்டு வாங்கி 5,000, ரெயின்போ நகரை சேர்ந்த பெண் பேஸ்புக்கில் புடவை ஆர்டர் செய்து 7,340 ரூபாய் என 6 பேர் மோசடி கும்பலிடம் 5,01,490 ரூபாய் இழந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். உசுட்டேரி நிரம்பிய நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன்குமார் சிறப்பு பூஜைகள் செய்து மதகை திறந்து வைத்தார். புதுச்சேரி உசுட்டேரி முழு கொள்ளளவு 3.5 மீட்டர் உயரமாகும். சமீபத்தில் பெய்த கனமழையால் உசுட்டேரிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. மேலும் வீடூர் அணை திறப்பால் உசுட்டேரிக்கு நீர்வரத்து கிடுகிடுவென அதிகரித்துள்ளது. ஏரி நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வந்தது. நேற்று முன்தினம் மாலை உசுட்டேரி முழு கொள்ளளவான 3.5 மீட்டர் அளவை எட்டியது. நேற்று மாலை 3.57 மீட்டர் அளவிற்கு நீர்மட்டம் உயர்ந்ததால் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் சார்பில் 10 கண்ணு போக்கு வாய்க்கால் மூலம் உசுட்டேரிக்கு வரும் உபரி நீரை சங்கரபரணி ஆற்றுக்கு திருப்பிவிட முடிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து 10 கண்ணு சதுக்கம் பகுதியில் போக்கு வாய்க்கால் மதகில் நேற்றிரவு சாய் சரவணன்குமார் எம்எல்ஏ சிறப்பு பூஜைகள் செய்து மதகை திறந்து வைத்தார்.
பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் லூயி பிரகாசம், இளநிலை பொறியாளர் சிரஞ்சீவி உட்பட பலர் பங்கேற்றனர். 10 கண்ணு மதகு வழியாக ஆற்றுக்கு நீர் திருப்பிவிட்டதால் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் உசுட்டேரியை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். மக்காசோளம் வாங்கி தருவதாக புதுச்சேரி தொழிலதிபரிடம் ரூபாய் 2.44 கோடி மோசடி செய்த ஆசாமியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் தம்பதியை தேடி வருகின்றனர். புதுச்சேரி வெங்கட்டா நகரை சேர்ந்தவர் சீனிவாசன். தொழிலதிபரான இவர் ஸ்ரீ சாய் டிரேடர்ஸ் நிறுவனம் மூலம் கம்பு, சோளம், கேழ்வரகு உள்ளிட்டவைகளை வாங்கி கம்பெனிக்கு விற்பனை செய்து வருகிறார். இவரை கடந்த டிசம்பர் மாதம் சந்தித்த முதலியார்பேட்டையை சேர்ந்த சண்முக மகன் செல்வம், முதலியார்பேட்டை டிஜிட்டல் அக்ரோ எக்ஸ்போர்ட்ஸ் நிறுவனத்தை நடத்தி வரும் புவனேஸ்வர் மற்றும் அவரது மனைவி சுபத்ரா ஆகியோரை அறிமுகப்படுத்தி இருவரும் பல்வேறு மாநிலங்களில் சோளம் கொள்முதல் செய்து வியாபாரம் செய்து வருவதாகவும், உங்களுக்கு தேவையான 2500 டன் மக்கா சோளத்தை வாங்கி தருவதாக கூறினார். அதனை நம்பி சீனிவாசன் முன்பணமாக பல்வேறு தவணைகளாக ரூபாய் 2.44 கோடி புவனேஸ்வர் மற்றும் சுபத்ரா ஆகியோரிடம் வழங்கினர். ஆனால் அவர்கள் கூறியபடி மக்கா சோளத்தை வாங்கி தரவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த சீனிவாசன் அளித்த புகாரின் பேரில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து புவனேஸ்வர், அவரது மனைவி சுபத்ரா மற்றும் இடைத்தரகர் செல்வம் ஆகியோரை தேடி வந்தனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் தனியார் விடுதியில் பதுங்கியிருந்த செல்வத்தை நேற்று முன்தினம் கைது செய்தனர். அவரை அழைத்து வந்து புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள புவனேஸ்வர் மற்றும் சுபத்ராவை தேடி வருகின்றனர். இவ்வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள செல்வம் மீது ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிராவில் இதுபோன்ற மோசடி வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு உடனடியாக பதவி உயர்வு வழங்கிட வேண்டுமென வலியுறுத்தி பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு கல்லூரிகளில் 15 ஆண்டுகளாக பணிபுரியும் துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காததை கண்டித்து கல்லூரி பேராசிரியர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். மேலும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தும் புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்களின் கோரிக்கையை இதுவரை அரசு நிறைவேற்றவில்லை. இந்த நிலையில் இனியும் புதுச்சேரி அரசு காலம் தாழ்த்தாமல் கல்லூரி துணை பேராசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்கிட வேண்டுமென வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே பேராசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் ஒருங்கிணைப்பாளர் பாலமுருகன் தலைமையில் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் பிராந்தியங்களில் இருந்து 200க்கும் மேற்பட்ட துணை பேராசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பினார்கள். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரத்திற்கு காரில் மது பாட்டில்களை கடத்தி சென்ற கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கார், மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் காவல் நிலைய ஆய்வாளர் அருள் செல்வம் தலைமையிலான போலீசார் லிங்காரெட்டிப்பாளையம் அருகே நேற்றிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அதிவேகமாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் சுமார் 900க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர். இதனை அடுத்து காரில் வந்த இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தியதில் புதுச்சேரி மேல் கொத்தமங்கலம் பகுதியை சேர்ந்த ஆனந்தகுமார் சிவசங்கர் என்பதும் புதுச்சேரியிலிருந்து மதுபானத்தை கடத்தி சென்று விழுப்புரத்தில் உள்ள விஜய் என்பவருக்கு விற்பனை செய்ய முயன்றதை தெரிய வந்தது. இதனை அடுத்து 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் விழுப்புரத்தில் இருந்த விஜயை கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து கடத்தலுக்கு பயன்படுத்திய கார், மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.